இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வேர்ல்டு எப்படி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது டிசம்பர் நவம்பரில் நம்ம சகஜமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சில சமயம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, அதுக்கப்புறம் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை, அதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். ஆனால் மும்பை இப்போ நார்மலாக இல்லவே இல்லை. இன்றைக்கி நார்மலாக வெயில் அடித்தாலுமே மும்பையில் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன தெரியுமா? புழுதி புயல். ஆமாங்க, மும்பையில் ஏற்பட்ட புழுதி புயலால் நிறைய இடத்துல பேனர் கீழே விழுந்து, மரங்கள் கீழே விழுந்து, மான்சூனுங்கிற பகுதியில் தண்ணி தேங்கி வெள்ளமாகி அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக தான் மும்பை இருக்குது. இதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் சேம் இது மாதிரியான ஒரு ப்ராப்ளம் நடக்குது. டெல்லியில் என்னடா மழை அடிக்குது, இவ்வளோ பெரிய இது, ஆனால் இது இப்போ நடக்காது, நவம்பர் டிசம்பர் தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தாலுமே இப்போ மும்பையில் நடந்த ஒரு விஷயம் எல்லாரையும் பயமுறுத்திருக்கு. ஈவன் பொள்ளாச்சியில் வெள்ளம் ஏற்பட்டுச்சு, நம்மளும் பார்த்துருப்போம். இது சகஜமாக இந்த கோடை காலத்தில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் நடந்ததில்லை. ஏன்னா நம்ம இந்த பருவமழை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம். நவம்பரில் நடக்கும், டிசம்பரில் நடக்கும், இதெல்லாம் தாண்டி கோடை காலத்தில் ஒரு மழை நடக்குது. அது ரொம்பவே பயமுறுத்துது. இது எல்லாத்துக்கும் என்னடா காரணம் அப்படின்னு கேட்டால் நம்ம செஞ்ச மிகப்பெரிய ஒரு தப்பு தான். வெதர் சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணமும் நம்ம செய்கிற மிகப்பெரிய ஒரு தப்பு தான். இடையில ஒரு விஷயம் ஒன்று பார்த்துருப்போம். அந்த காக்காலாம் கீழே உழுது, காக்கா மழையாக பெஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் இயற்கை கிடையாது, நம்ம தான் மாற்றணும். எப்படின்னா ஒரு நியூ இயர் அப்போ பார்த்திங்கன்னா அது ஐ திங்க் 1/1/2011 நினைக்கிறேன். ஏன்னா காக்காலாம் பொத்துன்னு விழுந்துச்சு. அதுக்கு ரீசன் என்னென்னா வானவேடிக்கை அதிகமாக வெடித்ததுனால காக்காலாம் விழுவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ஓகே. ஆனால் இப்போ மும்பையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மும்பையில் இருக்கவங்க சில பேர்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இது ரெகுலராக நடக்கிறது தான், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது, அங்கே அடிக்கடி நடக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைமில் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாருமே ஷாக்கிங்காக தான் பார்த்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அப்படியே புழுதி அங்கே ஆக்சுவலாக என்னென்னா புழுதி அதிகமாக பறக்குமா, ஆனால் இந்த அளவுக்கு புழுதி புயல் வந்ததே கிடையாதான் மும்பையில் இது வரைக்குமே. ஒரு இடத்துல நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். அந்த வீடியோ பார்க்கும்போது ஏதோ நம்ம ஹாலிவுட் படமோ இல்லை அமெரிக்காவிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டவர் டமால்னு கீழே விழுவுது. அடுத்து ஒரு பெரிய பேனர் அப்படியே பெட்ரோல் பங்கில் விழுவுது. அங்கே விழுந்து 4 பேர் இறந்துருக்காங்க. 64 பேர் தீவிரமான சிகிச்சையில் இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக காயம் அடைஞ்சிருக்கு. இது இந்த இடத்துல மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிறைய இடத்துல மும்பையில் பார்த்திங்கன்னா இது மாதிரியான பிரச்சனைகள் நடந்திருக்கு. அந்த மான்சூன் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளத்தில் அப்படியே நம்ம இங்கே சென்னையில் அதிகமாக வெள்ளம் எப்போ வந்துச்சு நம்மளுக்கு தெரியும். அந்த டைமில் எப்படி தவிச்சாங்களோ அதேமாரி அங்கே தவிச்சிட்டு இருக்காங்க. இது சரியாயிடுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு அதிகமாக மழை பெஞ்சாலே அந்த தண்ணி மீள்றதுக்கு நமக்கு 2 நாள் ஆகும். ஆனால் அங்கே புயலோடு சேர்ந்து கனத்த மழை பெஞ்சு அந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுலேருந்து மீள்றதுக்கு பல நாட்கள் ஆகலாம். அங்கே மும்பையில் பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரெயினுக்கு அதிக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எல்லாருமே லோக்கல் ட்ரெயினில் தான் போவாங்க. லோக்கல் ட்ரெயின் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல மரங்கள் கீழே விழுவ ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன ஆகும்னா மும்பை ஃபுல்லாக டிராஃபிக் அதிகமாகிடும். புரியுதுங்களா? ஏன்னா மும்பையோட டிராஃபிக் எந்த அளவு இருக்கும் அப்படின்னா, நம்ம சென்னையோடைய இன்ட்டு 2x மும்பையோட டிராஃபிக் இருக்கும். ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணோன்னா அது டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சுன்னா குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஆகும் அந்த டிராஃபிக் ஜாம் கிளியர் ஆகிறதுக்கு. மும்பையுடைய லைஃப் சர்க்கிளே பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே விஷயத்தோடய நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். என்னென்னா பில்டிங் ஃபுல்லாக எழுப்பியாச்சு, எங்கேயுமே காற்று போகிறதுக்கு வசதி இல்லை. மும்பையில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயம் இருக்கும். எங்கேயுமே ஸ்பேஸ் இருக்காது. ரொம்ப நெருக்கமாக தான் வீடுகளை கட்டியிருப்பாங்க. இப்படி ஒன்று வந்துடுச்சுன்னா அது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சு தான் நிற்கும். அந்த புயலாக இருக்கட்டும், மலையில் வந்த தண்ணியாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கே போகிறதுனே தெரியாமல் அப்படி தவிச்சிக்கிட்டு தான் நிற்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வீடு கட்டியாச்சு. எல்லாமே எங்கடா மரம் இருக்குது, இது என்னடா பழைய மாரி மரத்தை கொண்டு உள்ளே திணிக்கிறியான்னு கேட்டால் இது எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு மரத்தை நடுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இயற்கையை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் பார்த்திங்கன்னா நம்மளை இன்னும் கொஞ்ச நாள் நம்மளை வாழ வைக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா இதை இப்படியே கடத்தி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டு, முடிஞ்சு போச்சு, காலி அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் எத்தனை வருஷம் இந்த சூழ்நிலை இப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா வருஷம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. காலநிலை மாற்றம் ஏற்படுது. காலநிலை மாற்றம் ஏற்படும் போது என்ன ஆகும்னா நம்ம பெரிய பிரச்சனையை நோக்கி தான் போயிட்டுருப்போம். எவ்வளோ
இங்கே இப்போ வெயில் எந்த அளவுக்கு கொளுத்துதுன்னு தெரியும், ஆனால் மழையும் பெஞ்சிட்டு தான் இருக்குது. கோடை மழை வரும், எந்த அளவுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டு தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரே விஷயம் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இதை மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.